ஒரு அப்பாவோட கதை சொல்றேன். நம்ம 5 வயசுல இருக்கிறச்சே அப்பாவுக்கு எல்லாம் தெரியும்னு யோசிப்போம். 6 வயசுல இருக்கிறச்சே அப்பாவுக்கு நிறைய தெரியறது அப்படின்னு யோசிப்போம். 8 வயசுல இருக்கிறச்சே அப்பாவுக்கு சில விஷயம் தெரியலன்னு யோசிப்போம். 10 வயசுல இருக்கிறச்சே அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலன்னு யோசிப்போம். 12 வயசுல இருக்கிறச்சே அப்பா ஏதோ பேசுறாருன்னு யோசிப்போம். 14 வயசுல இருக்கிறச்சே அப்பா சொல்றதெல்லாம் சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு யோசிப்போம். 18 வயசுல இருக்கிறச்சே அப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிப்போம். 21 இருக்கிறச்சே அப்பா வளர்றார் அப்படின்னு யோசிப்போம். 23 வயசுல அப்பாவை விட எனக்கு நிறைய தெரியும்னு யோசிப்போம். 25 வயசுல அப்பாவுக்கு ஏதோ சில விஷயம் தெரியறதுன்னு யோசிப்போம். 30 வயசுல நம்ம ஏன் இந்த அப்பா கிட்ட கேட்க கூடாதுன்னு யோசிப்போம். 40 வயசுல எப்படி அப்பா இதெல்லாம் கடந்து வந்தார் அப்படின்னு யோசிப்போம். 45 வயசுல அப்பா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு யோசிப்போம். 50 வயசுல அப்பா இன்னும் உயிரோட இருந்தாக்க நம்ம அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துன்னு இருக்கலாம் அப்படின்னு யோசிப்போம். மோரல் இருக்கிறப்போ அருமை தெரியாது,